களங்கள் நிரம்பும். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:26. 2021 ஆண்டு கொரோனா பெருந்தொற்று தீவிரமாய் பரவி கொண்டிருந்த தருணம். மானிட வாழ்வு முழுமையாய் முடக்கப்பட்டு தொழில்களெல்லாம் நலிவுற்று பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருந்த வேளையில் இன்னொரு அதிர்ச்சியான செய்தி எங்கும் காட்டுத்தீ போல் பரவியது. அரேபியா பாலை நிலத்திலிருந்து எண்ணுக்கடங்காத வெட்டுக்கிளிகள் இந்தியா நோக்கி படையெடுத்து வருகின்றது. அது அனைத்து விளைநிலங்களிலும் உள்ள பயிர்கள் அனைத்தையும் அழித்துவிடும் என்பது ஆகும். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். குறிப்பாக விவசாய பெருமக்கள் செய்வது அறியாது திகைத்து நின்றனர். நினைத்த அளவுக்கு நமது பகுதிகளில் அது சேதத்தை ஏற்படுத்தவில்லை என்றாலும் வட மாநிலங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, முசுக்கட்டை பூச்சி, பச்சைப்புழு ஆகியன அழிவையும் வெறுமை நிலையையும் குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது. யோவேல் 2:25. இந்த நிலை என்றும் நிரந்தரமானது அல்ல. இது வெறுமையும் வறுமையும் மாறி உங்கள் வாழ்வு வளம் பெறும். நீங்கள் திருப்தியடைந்து நிறைவுடன் வாழ்வீர்கள் என யோவேல் தீர்க்கர் புது நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகின்றார். வறுமையும் வெறுமையும் என்றும் நிரந்தரமானது அல்ல. செல்வமும் நிறைவும் என்றும் நிரந்தரமானதும் அல்ல. செல்வம் சென்று கொண்டே இருக்கும், தரித்திரம் தரித்திராது. இஸ்ரேலின் பாலை பயணத்தில் மாறாவின் கசப்பையும் வெறுமையையும் ஏலிமின் இனிமையையும் நிறைவும் மாற்றி போட்டது. நம் வாழ்வின் பயணத்தில் என்றும் நாம் இல்லாதவர்களாய் இயலாதவர்களாய் இருக்க கடவுள் அனுமதிப்பது கிடையாது. அதை மாற்றி வாழ்வில் நிறைவையும் வலுவையும் தருவார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வின் பயணத்தை தொடருவோம். ஜெபம். நிறைவின் கடவுளே, எங்கள் வாழ்வின் வெறுமை நிலை மாற்றி நிறைவுடன் நடத்த மன்றாடுகின்றோம். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.